அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து வெள்ளை எள்ளு இருந்தால் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு சும்மா எனக்கு பிடிக்கும் போட்டால், ஸோ அதனால் நான் போடுறேன். கொஞ்சமாக சைடில் மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து டொமேட்டோ சாஸ் இருந்தால் ஊற்றுங்க. அப்படி இல்லைனா கூட 2 தக்காளியை வந்து நல்லா அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சமாக காரம் சால்ட்டு ஆட் பண்ணி நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணினீங்கன்னா சாஸ் ரெடி ஆயிரும். டொமேட்டோ சாஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அந்த மாதிரி கூட நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். காரமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் காரம் போடலை, வெறும் டொமேட்டோ சாஸ் ஊற்றி குடமிளகாய், வெங்காயம், தக்காளி இது 3ஐயுமே இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை எப்பயுமே இப்படி தான் போடணும். கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஆலிவ் காய். இது வந்து காய் இருந்தால் போட்டுக்கலாம், ஆனால் இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது இல்லைன்னா நம்ம சிக்கன் கூட போட்டுக்கலாம். சிக்கன், மட்டன், நமக்கு தேவையானது போட்டுக்கலாம். நான் வந்து இது வந்து வெஜ்ஜு தான் பண்ணுறேன். இது மொசரல்லா சீஸு. இந்த மொசரல்லா சீஸ் வந்து இருந்தால் தான் வெஜ்ஜாகவே நல்லாயிருக்கும். இது மட்டும் நீங்கள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 60-70 ரூபா தான் வரும். நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. மற்ற எல்லா பொருளுமே நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். இப்போ வந்து இதை நம்ம வச்சு குக் பண்ணிடலாம். பீட்சா மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு என்னோடய வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மொத்தமான பீட்சா பண்ணுறேன், அதனால் நான் வந்து 20 நிமிஷம் தான் வைக்கிறேன். பாருங்கள், 20 நிமிஷத்தில் வேகலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் 25 நிமிஷம் வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க இந்த தட்டுக்கு 20 நிமிஷம் போதும். 180 டிகிரி தான் வைக்கணும். 180 டிகிரி. ஸோ இப்போ நம்ம இதை வெயிட் பண்ணலாம் குக் ஆகுறது. பீட்சா பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்ப்போம். பாருங்கள், குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அருமையான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். கட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும்னு. மாஷா அல்லாஹ், சூப்பரான பீட்சா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி வந்து அடி பிடிக்க வச்சிடாதீங்க. கீழே அதிகமாக ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னு சொன்னால் பின்னாடி வந்து கருகிரும். ஸோ பாருங்கள், எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது, நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.